டேய் என்னடா ஆச்சு? ரொம்ப அடிப்படலையே. நாய் குறுக்கு வந்துருச்சுடா. நாய்க்கு எதுவும் அடிப்படலையே. சரி வா வாடா, கை கூறா. டேய் வாடா வா. மச்சான், நீ வாழ்கிற லைஃப் எல்லாம் பல பேரோட கனவு மச்சான். என்னை பாரு, காலைல ஆஃபீஸ் போய் பாஸ் கிட்ட திட்டு வாங்கி வீட்டுக்கு வந்தா வீட்டில் திட்டு, ஒரே பிரச்சனைடா. என்னடா நீ உனக்கு பிடிச்ச வேலையை நீ பண்ணுறடா. நாங்கள் அப்படி இல்லைடா. உனக்கு பாரு, உனக்கு பிடிச்ச பேஷன் உன் கூட இருக்குது, உன் ஆள் உன் கூட இருக்கா. அது தவிர்த்து உனக்கு என்னடா வேணும்? அவனுங்க யாரோ அவனுங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நீ எதுக்குடா அப்செட் ஆகிட்டு இருக்க சொல்லு. உன் பேஷனை நீ இன்னும் 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 இம்ப்ரூவ் பண்ணி பெரிய டேரக்டர் ஆகிடும் மச்சான். ஆவா மச்சான், ஆயிடுவே. நீ ஆயிடுவே, கண்டிப்பாக ஆயிடுவே மச்சான். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பாரு, கண்டிப்பாக பெரிய டேரக்டர் ஆகிடும் மச்சான். ஆனால் மச்சான், ஆனால் ஒரே ஒரு விஷயம் மச்சான், நீ வந்து பெரிய டேரக்டர் ஆகிடுவ சரியா? ஆனால் எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தலையோட ஒரு ஆட்டோகிராஃப் மட்டும், ஒரு சின்ன செல்ஃபி ப்ளீஸ். ப்ளீஸ் மச்சான், ப்ளீஸ்டா. டேய் மச்சான், நீ டேரக்டரோட மச்சான், ஒரு சின்ன என்னோட சைட்லேருந்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், ஓகேவா? சாரி மச்சான். அதெல்லாம் விடுறா, பார்த்துக்கலாம். நான் எந்த டென்ஷனில் உன்னை வேறு பயங்கரமாக கத்திட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, பார்த்துக்கலாம் விடு. நீ எப்படி இப்போது பத்திரமா பார்த்து போயிடுவியா? நான் பார்த்து போயிட்டுருந்தா. இல்லைனா நான் வந்து விட்டு போவாடா? இல்லை மச்சான், நான் பார்த்து போயிடுறேன், நீ பார்த்து போ. சரி சரி வா, அப்படியே போகலாம். ஹலோ மா, ஐ லவ் யூ மா. எங்கம்மா இருக்க? நான் வந்து ட்ராப் பண்ணுறேம்மா. டேய் முகி, அம்மா வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சுடா. ஆமா, அந்த பொண்ணு என்னடா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா? நீ அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? நல்ல பொண்ணு தான், கொஞ்சம் வாயாடி. சரி உன் இஷ்டம். டேய் மா இருமா, நான் கூப்பிட்றேன். டேய் என்னடா நைட் சரியான பார்ட்டி போல? ஏய், என்னாடி சொன்ன அம்மா கிட்ட? ஏய், இப்போதைக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ற? என்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னியாமே? ஆமா சொன்னேன், அதுக்கு என்ன போ? நான் சொன்னேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க? ஏய், உங்க அம்மா கிட்ட போய் டீசெண்டா ப்ரப்போஸ் பண்ணிருக்கேன், நீ தான் இப்படி இன்டீசெண்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. சே, கையை விடு. என்னது இன்டீசென்ட்டா? ஓய், உனக்கு என்னை விட சூப்பர் பொண்ணுல கிடைக்க மாட்டான். கடைசி வரைக்கும் நீ மொட்டை பையனா சுத்திட்டு இருந்தா அதுக்கு நான் என்ன பண்றது? அந்த பாவம் என்ன தான் வந்து சேரும். ஒழுங்கா என்ன கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகுற வழியை பாரு. ஐயோ, இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. லெட்ஸ் பிரேக் அப். என்ன சும்மா சும்மா பிரேக்கப்னு சொல்லிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் பிரேக்கப்னு தான் சொல்லிட்டு இருப்பியா? என்னதான்டா உனக்கு பிரச்சனை? அது ஏன்டி? ஆ, அம்மா கூப்பிடுறாங்க. இதா வரேம்மா, இரு வந்து வச்சுக்கிறேன் உன்னை. மாமா அது ஏன்டி? ஹாய். ஹாய். கூப்பிட்டுருந்தீங்க? மதி பேட் இருக்குமா? ஒர்க் பீஸில் அதை மறந்துட்டேன். என்கிட்ட இருக்கும், போய் எடுத்துட்டு வந்துடுறேன். தேங்க்ஸ். என்ன காலையிலேருந்து ஒரே கலாட்டா? அதுவா, முகியோட அம்மா வந்திருந்தாங்க. அவங்களுக்கு நாங்கள் 2 பேரும் லிவின்ல இருக்கோன்னு தெரியாது. ஷி காட் வெரி சர்ப்ரைஸ்ட். பட் செம ஸ்வீட் அவங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, யூஷுவல் சண்டை தான். அதெல்லாம் நைட் ஆனால் சரியாயிரும். நான் கேட்கணுன்னு இருந்தேன், நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? நான் அசெஞ்சரில் டீம் லீடராக இருக்கேன். டீம் லீடராவா? வாவ், நைஸ் நைஸ். அமுதாவோட அப்பா எங்க? நான் அவரை வந்ததுலேருந்து எங்கேயுமே பார்க்கவே இல்லையே. அமுதாவோட அப்பா இப்போ எங்கள் கூட இல்லை. ஐ எம் சிங்கிள் மதர். ஐ எம் ஸோ சாரி. நோ நோ, டோன்ட் பி சாரி. ஐ எம் ஆக்சுவலி ஹாப்பி. ஆக்சுவலாக எனக்கு இப்படி இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. தனியாக இருக்கிறது ஒன்றும் கஷ்டமாலாம் இல்லை. இன்ஃபேக்ட் ஹஸ்பண்ட்ற பேரில் நம்மளை அதிகாரம் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை.
அண்ட் அவங்களோட இன்செக்யூரிட்டிஸ், ஃபிசிக்கல் அப்யூஸ் அதெல்லாம் டாலரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைஃப் இஸ் பெட்டர் லைக் திஸ். நம்மளோட சொசைட்டியில் கல்யாணங்கிறது அவ்வளோதான். நாம யாரும் ப்ராட்மெண்டட்லாம் இல்லை. லைஃப் இஸ் ஈஸியர் லைக் திஸ். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். பட் உங்கள் மற்ற நீட்ஸ்க்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க? யூ ஹாவ் அ பாய் ஃப்ரெண்ட்? I have no such thoughts. And I have அமுதா. வேற என்ன வேணும் எனக்கு? உன்னை பற்றி சொல்லு. என்னை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. சென்னை பொண்ணு தான். ஒரு லோக்கல் நியூஸ் சேனலில் ரிப்போர்ட்டராக இருக்கேன். ம் மற்றபடி முகி கூட லிவிங்கில் இருக்கேன். ம். அது தெரியுது. எப்படி போதும் உங்கள் 2 பேருக்கும்? அதெல்லாம் நல்லா தான் போகுது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் தீஸ் ஆர் த பெஸ்ட் டேஸ் ஆஃப் மை லைஃப். ஆனால் அது கல்யாணத்தில் போய் முடியுமானது எனக்கு தெரில. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்காத. நடந்தா ஹாப்பி, நடக்கலைன்னா பரவாயில்லன்னு மைண்ட் செட் வச்சுக்கோ. ஸோ தட் யூ வாண்ட் கெட் ஹர்ட். எப்படி? நல்ல பையனா? நல்ல பையன்தான். ஆக்சுவலி ஹீஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கை. நிறைய கவிதைலாம் கூட சொல்லுவான். அண்ட் த பெஸ்ட் பார்ட் இஸ் ஹீஸ் வெரி குட் இன் பெட். ம். கல்யாணத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கோ. கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் லைஃப் மாறிடும். பசங்களும் மாறிடுவாங்க. கவிதைலாம் இப்போதான். கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் கவிதை வராது, கெட்ட வார்த்தை தான் வரும். நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். இன்ஃபேக்ட் அமுதாவோட அப்பா கூட அப்படி தான். கல்யாணத்துக்கு அப்புறம் ஹீ கம்ப்ளீட்லி சேஞ்ச்ட். ஹீ வாஸ் இன் டு ட்ரக்ஸ் அண்ட் ஹீ லிட்ரலி ஸ்டார்டட் அப்யூசிங் மீ அண்ட் ஒன் ஃபைன் டே ஹீ லெஃப்ட் மீ. அப்போது அமுதா 5 மாதம், கையில் ஜாப் இல்லை, ஃபினான்ஷியலி வீக். என்னோட டிகிரி மட்டும்தான். அதுக்கப்புறம் ஐ ஜாயின் த ஸ்மால் கம்பெனி. அக்கௌண்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்லோ க்ரோத் அண்ட் அமுதா வாஸ் மை மோட்டிவேஷன். ஷீ இஸ் மை லைஃப். வாவ், யூ ஆர் ஸோ இன்ஸ்பைரிங். ஆனால் நீங்கள் கடைசி வரைக்கும் தனியாக இருக்கணும்னு அவசியம் இல்லையே. உங்களுக்குன்னு யாராச்சும் ஒருத்தவங்க இருப்பாங்க. லெட்ஸ் see. சரி ஜனனி, நான் கிளம்புறேன். வந்ததுலேருந்து டைம் போனதே தெரில. முகி செம்ம கோவத்தில் இருக்கான். It was nice meeting you. anything but kalyanam anything